Hey guys, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த பைக் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஹுஷ்வர்னாலேருந்து பிட் பில்லியன் பைக் தான் பார்க்க போகிறீங்க 250cc. ஸோ அதோட ரிவ்யூ தான் அன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ பைக்கை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ஃபுல் வியூ நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த ஹுஷ்வர்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரியோட ப்ராண்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீடன் கண்ட்ரியோட ப்ராண்ட் தாங்க அந்த ஹுஷ்வர்னா பைக்கு. வண்டியோட வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து இது தான். ஸோ ஹெட்லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு வித் பில்லியன் ஒரு பேட்சிங் அண்ட் 250cc வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஏபிஎஸ் தாங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ். இந்த வீடியோ இந்த பைக்கோட இன்ஜினோட பவர் பார்த்திங்கன்னா 30.57 PS பவர் அண்டு 25 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு ரீஃபைண்டான லிக்விட் கூல் இன்ஜின்ங்க. ஸோ இன்ஜின்மே வந்து நல்லா ரீஃபைண்டாக இருக்குது. நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். நான் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கியரோட இது வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்ன்றோ எல்லாமே வந்து இதில் மென்ஷன் ஆகுது. அப்புறம் இதுலேயும் வந்து நிறைய நீங்கள் மோட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் பாருங்கள். இந்த பைக் ஆன் பண்ணோன்னே இங்கே ஒரு லைட் எரியும். ஆக்சுவலாக இங்கே மேலே லைட் எரியனால கிளியராக உங்களுக்கு தெரியல. மற்றபடி இதோட விசிபிள் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரோட இந்த பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸுமே வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 13.5 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, இந்த 2024 மாடல். அப்புறம் நீங்கள் டியூக்கை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்வான்ஸ்னால் இதோட ஆர்பிஎம் வந்து ஹைங்க. இது வந்து 9500 ஆர்பிஎம் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மோரோவர் ரெண்டுமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். நீங்கள் டியூக் 250யும் இந்த விட் பைலன் 250யும். அண்ட் நான் இன்ஜினை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு ரீஃபைண்டான ஒரு இன்ஜின். டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபியூல் டேங்க்லேருந்து அப்படி பின்னாடி இங்கே வருது. இதோட சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மோனோ சஸ்பென்ஷன். அண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அப் சைடு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடு டெலிஸ்கோப்பிக் தான் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் டியூக்கில் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஒரு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஐம் நாட் ஷுர். பட் நீங்கள் வந்து ஒரு 35 கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அது உங்களோட ரைடிங் பொறுத்து. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜினோட பவர் ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வேறு என்ன இருக்குது? பிராண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா விட் பில்லியன் வந்து போத் சைடு, இந்த டேங்கோட போத் சைட்ஸும் வந்து இந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து அந்த ஹுஷ்வர்னான்றது பிராண்டிங் வந்து கரெக்டாக அந்த லிக்விட் கோட் அந்த ரேடியேட்டர் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த வண்டியோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வண்டியை பற்றி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அண்டில் திஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுமன். பாய்.